வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு நம்ம கேரளா லாட்டரிக்கு தொடர்ந்து 100% ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தேடை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்டில் இருந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் வரல. 11:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து அப்படியே பிசி வந்து 22ங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிசியில் அதாவது 11:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது 11:30 மணி ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது. உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி இந்த ஜாக்பாட் மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயே வந்து உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் தான் ஷோ பண்ணுறாங்க. அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா 30 நாள் இதில் வந்து நமக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னா இந்த மெத்தேடெல்லாம் நம்ம பயன்படுத்தி வந்து 25 நாள் வந்து நம்ம வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மெத்தேடை மட்டுமே வச்சு 100% நம்ம ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறி வந்து நான் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு வந்து 822 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. ஆல் போர்டு வந்து 29ன்னு கொடுத்துருந்தாங்க. 2ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் வந்து அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணுறாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக 2:30 மணிக்கு வந்துடும். 3:08க்கு ரிசல்ட்டையும் இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தேடில் என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு 3 மெத்தேடு எடுத்திருக்கேன். 3 மெத்தேடையுமே பார்க்கலாம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, 4ன்னு இருக்குது. இந்த 3, 4லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நமக்கு 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. 4 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. இந்த மெத்தேடில் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து நான் 4ஆம் நம்பர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். 8க்கு 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடில் பார்க்கையில். அதாவது ஆப்போசிட் மெத்தேடில் பார்க்கையில் 8க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸு எந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம இப்போது லைவாகவே ஷோ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு மெத்தேடு வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபார்முலாவில் நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதையும் நம்ம ஓப்பனாகவே ஃபுல்லாகவே சொல்லி தான் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அதாவது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பர் 8. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. இந்த ஒரு மெத்தேடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெத்தேடில் வந்து 1ஆ 2ஆன்னு கிடச்சிச்சு. நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது 2 போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு இந்த மெத்தேடில். அதே மெத்தேடை வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்கையில் வந்து 3ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு 11ன்னு கிடைக்கும். அப்போது ஆல் போர்டு இந்த மெத்தேடில் 1 வந்து கிடச்சிருக்கு. இந்த 1ஆம் நம்பருங்கிறது ஆல் போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. இந்த ஒரு நம்பர்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வந்து 100% ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துருக்கேன்.
நம்ம கொடுக்குற மெத்தேடையும், நீங்க எடுக்கக்கூடிய மெத்தேடையும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க பார்த்தீங்கன்னா. அதாவது ஆல் போர்டு வந்து இந்த ஒரு மெத்தேடில் நமக்கு 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பரையும் கூட்டையில் இப்போது நம்ம இந்த 2 மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு 1, 4ங்கிற மாதிரி நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 2 மெத்தேடில் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. அதாவது இன்னும் 2 மெத்தேடில் நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 822 பெருக்கல் 829. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்து 2 கிடச்சிருந்துச்சு. அந்த 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டும் சி போர்டும் வந்துருந்துச்சு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 4, 3, 8ன்னு கிடைக்கிது. அப்போது நமக்கு மீண்டும் 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இந்த மெத்தேடில் நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது வருது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய பெருக்கல் 99 மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 378ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 3ஆம் நம்பருங்கிறது ஒரு 3 மெத்தேடில் கிடைக்கிது. 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. நான் வந்து கெஸ்ஸிங்கில் எப்போதுமே வந்து அதிகமாக 3ஆம் நம்பர்ஸுங்கிறது கொண்டு வர மாட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து 3ஆம் நம்பர்ஸுங்கிறது அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து வராது. பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா ஒரு 5 நாள் அடிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே ரிசல்ட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவில் வராது. நான் அதிகமாகவும் கொண்டு வர மாட்டேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். 30 நாள் அடிக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு ஒரு 5 வாட்டி மட்டும் 3ஆம் நம்பர்ஸுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் 3ஆம் நம்பர்ஸுங்கிறத பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்க. நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நமக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து 2 நம்பர் தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நமக்கு 16ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு நம்ம ஒரு 3 மெத்தேடை பயன்படுத்தியும் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 4-1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் 100% ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி கண்டிப்பாக 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸாக ஒரு 2 நம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்ஸுங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். பார்த்தீங்கன்னா 418 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 418 இதை விட்டால் உங்களுக்கு 415ன்னு வர்றதுக்கும் பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 018 ஒரு கணக்கில் நம்ம எடுத்திருக்கோம். 018 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு கலப்பு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஃபார்முலா மெத்தேடு நம்ம எடுத்திருக்கோம். எந்த மாதிரி நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்கிறத நம்ம ஓப்பனாகவே ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மெத்தேடை பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம இந்த ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்க நம்பர் என்ன நம்பர்ஸுங்கிறத நீங்களே பாருங்கள். உங்களுக்காண்டி நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்,
இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே தான் நான் வந்து இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல. 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. 59 05 24 18 94 0 94 15 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 94 15 24 18 59 05ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.